முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல செல்வான ஒரு இளைஞர் இருந்தாரு. அவரோட சின்ன வயசுலயே அவரோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. தன்னோட அப்பா யார்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தாரோ அந்த முதலாளியே அவருக்கு வேலையும் கொடுத்து 2 வேளையும் அவருக்கு சாப்பாடு போட்டு 2 பொற்காசுகள் சம்பளம் கொடுத்துட்டு வந்தாரு. அவர்கிட்ட இருந்த பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு அவருக்கு பாலை கறந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இவர் ஒரு அப்பாவி, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவாரு. நீங்க சீக்கிரமா பாலை கொடுத்துட்டா நானும் உங்களை சீக்கிரமா மேய கூட்டிட்டு போவேன். வேகமா ஆகட்டும். ஏண்டா செல்வா, யாருகிட்டடா பேசிட்டு இருக்க? இங்க யாருமே இல்லையே. வேற யாருகிட்டமா? இதோ இந்த பசுக்கள் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் பால் கொடுக்க சொல்றேன். மறுபடியும் மேயறது கூட்டிட்டு போகணும்ல. உன்னை யாராலையும் திருத்த முடியாதுடா. நீ பேசிட்டா மட்டும் அதுங்களுக்கு புரிஞ்சுடுமா என்ன? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு அந்த மாட்டு கொட்டாய் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு இந்த மாடுகளை மேய்க்க கூட்டிட்டு போ. என்னம்மா, சாப்பாடு தயாராயிடுச்சா? காலையில இருந்து எனக்கு ஒரே பசி. முதல்ல சாப்பிட்டு அப்புறமா பால் கறக்கறேன். முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு கை கால்களை நல்லா அலம்பிட்டு வந்து அப்புறமா சாப்பிடு. என்ன புரிஞ்சதா? அதுக்கப்புறம் அங்க எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிட்டு பாலை கறந்து அவங்களுக்கு குடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பசுக்களை மேய்க்கிறதுக்காக அழைச்சிட்டு கிளம்புறாரு. ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது, டேய், அந்த முட்டா பையன் வரான்டா. அவனை இன்னைக்கு எப்படியாவது ஒரு வழி ஆக்கணும். அவன் வெகுளித்தனத்தை பார்த்தா சிரிப்பு தாண்டா வருது. ஏன்டா அவனை எப்ப பார்த்தாலும் அள வச்சுக்கிட்டே இருக்க? விட்டுடுறா. அவன் உனக்கு என்ன தொந்தரவு பண்ணா? அதெல்லாம் விடுறா. எப்ப பார்த்தாலும் நாம 2 பேரும் பேசிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானே நமக்கும் பொழுது போகும். இப்ப பாத்துக்கிட்டே இரு. டேய் செல்வா, எங்கடா போற? பசுக்களை மேயறது கூட்டிட்டு போறேன். வெயில் வர்றதுக்குள்ள போகணும். அது சரி இருக்கட்டும். கொஞ்ச நாள்ல பொங்கல் பண்டிகை வரப்போகுதுல, அன்னைக்கு நம்ம ஊர் பசங்க எல்லாரும் பக்கத்து ஊர் பசங்க கூட கபடி விளையாட போறோம். உனக்கு கூட கபடி விளையாட தெரியும் சொன்னல, நீ எங்க கூட விளையாட வரியா? கண்டிப்பா விளையாடுறேன். எனக்கு நல்லா விளையாட தெரியும். நான் ஒரு தடவை கோடை தாண்டின 4 பேரை தொட்டுட்டு வந்துருவேன். சரிடா. நம்ம பக்கத்து ஊருக்காரங்களை தோக்கடிக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம கபடி பயிற்சி பண்ணணும். அப்பதானே அவங்கள நம்ம தோக்கடிக்க முடியும். ஆமாமா, நாம கண்டிப்பா பயிற்சி பண்ணணும். இல்லனா தோத்துருவோம். நான் பசுக்களை மேய்ச்சி முடிச்சிட்டு சாயங்காலம் சீக்கிரமா வந்துடுறேன். எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சரிதான், நீ சொன்னது சரிதான்டா. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம கபடி விளையாட்ட இங்கேயே இந்த இடத்துலயே விளையாடலாம்னு இருக்கோம். இந்த பாரு, இந்த ஆலமர திண்ணை இருக்குல்ல, இதை தாண்டா விளையாட்டுக்கு இடைஞ்சலா இருக்கு. இதை நம்ம அந்த பக்கம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டோம்னா நமக்கு விளையாட நிறைய இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கபடி நல்லா விளையாடலாம். ஆனா இந்த ஆலமர திண்ணையை நவுத்துறதுக்கு எங்க 2 பேரால முடியலடா. நீ கொஞ்சம் எங்களுக்கு உதவுறியா? என்ன, இந்த ஆலமரத்தினே நகர்த்தணுமா? ஐயோ, இது நகருமா என்ன? அதுலயும் இவ்ளோ பெரிய மரம் இருக்கு. நம்ம 3 பேரால மட்டும் முடியுமா? இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வரலாம். ஏன் வராது? இந்த ஆலமரத்து திண்ணை இதுக்கு முன்னாடி எங்க வீட்டு வாசல்ல இருந்தது. எங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு இத இங்க நானும் இதோ இவனும் ரங்காவும் 3 பேரும் சேர்ந்துதான் இதை நவுத்தி கொண்டு வந்தோம். அப்படியா? அவ்வளவு சுலபமா? சரி வாங்க, நம்ம 3 பேர் சேர்ந்து நகர்த்தலாம். அப்படி அவங்க 2 பேரும் தள்ளுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா செல்வா மட்டும் பலமா தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ செல்வாவை பார்த்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வழியா வந்துட்டு இருந்த செல்வாவுடைய முதலாளி செல்வா அந்த திண்ணைய தள்ளிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. நேரா அங்க வந்து, என்னடா செல்வா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா இவனை வச்சு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நாங்க வரப்போற பொங்கல் பண்டிகைக்கு பக்கத்து ஊர்க்காரங்களோட கபடி விளையாடலாம்னு இருக்கோம். நாங்க பயிற்சி பண்றதுக்கு இந்த ஆலமரத்தின இடைஞ்சலா இருக்கு. இத கொஞ்சம் நகர்த்தி வச்சா இங்க நாங்க விளையாட நிறைய இடம் கிடைக்கும்னு தள்ளிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து ஒரு கை வைங்கய்யா. எங்க 3 பேரால முடியல. கிழிஞ்சது. என்னடா இவன் அப்பாவிங்கிறதுனால இவனை ஏமாத்தி விளையாடுறீங்களா? ஐயா, நாங்க என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம இந்த திண்ணையும் ஆலமரத்தையும் ஒத்தால நானே தள்ளிடுவேன்னு சொல்லி அடமுடிக்கிறான் அவன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா பஞ்சாயத்து கூட்டி தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். போங்கடா அந்த பக்கம் போங்க. ஏன்பா செல்வா, அவங்க தான் ஏதோ சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய மரத்தையும் திண்ணையையும் உன்னால எப்படி நகர்த்த முடியும்னு நினைச்ச. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டாமா? அது இல்லங்கய்யா, இதுக்கு முன்னாடி இது அவங்க வீட்டு வாசல்ல இருந்துதான். அவங்க தான் நகர்த்தி கொண்டு வந்தாங்களாம். உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? ஏண்டா இந்த அளவுக்கு அப்பாவியா இருக்க நீ? சரி போய் பசுக்களை மேய்ச்சிட்டு வா போ. அதுக்கப்புறம் செல்வா பசுக்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஒரு தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க இருந்த மரத்துல அந்த பசுக்களை கட்டி வச்சிட்டு, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. நான் போய் புல்லு வெட்டிட்டு வந்து உங்க எல்லாருக்கும் தீனியா போடுறேன். என்ன செல்வா பண்ணிட்டு இருக்க? அதுங்களை கட்டி போட்டுட்டு புல்ல வெட்டிட்டு வந்து இதுங்களுக்கு கொடுக்க போறியா? அதுங்களை சுதந்திரமா விட்டா அதுங்களே போய் சாப்பிடும்ல. உனக்கும் புல்லு வெட்டுற வேலை மிச்சம் இல்ல. நேத்து வரைக்கும் நான் அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த ரங்கநாதன் நீ இப்படி பண்ணாதான் நிறைய பால் கொடுக்கும்னு சொன்னான்.
அதனாலதான் நான் இப்படி பண்ண போறேன். நாளையில இருந்து இதெல்லாம் நிறைய பால் கொடுக்கும். நீங்க வேணா பாருங்க. அவங்க எல்லாம் உன்னை அப்பாவி ஆக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க. புல்ல வெட்டி இதுங்களுக்கு போடுறதா இருந்தா அப்புறம் ஏன் இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்த? புல்ல வெட்டி வீட்டுல வச்சே போட்டிருக்கலாம்ல. உன்கிட்ட யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுற. உன்னை அள வைக்கிறாங்க. போய் அதுங்களோட கட்டை அவுத்து விடு. அதுங்களே போய் புல்ல சாப்பிட்டுக்கும். செல்வாவோட அப்பாவித்தனத்தை பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவரை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. செல்வாவும் யாரு எது சொன்னாலும் உண்மைன்னு நம்பிட்டு இருந்தாரு. இப்படியே தினந்தோறும் மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் செல்வா பசுக்களை மேய விட்டுட்டு ஒரு பாறை மேல உக்காந்துட்டு இருக்கும்போது, ஆஹா, இந்த முனிவரை பார்க்கும்போதே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. அது சரி, இப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மூக்க மூடிக்கிறாரு, திறக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முனிவர் பிராணாயாமம் முடிச்சு மேல எழுந்து ஆகாயத்தை பார்த்து சூரிய நமஸ்காரம் செஞ்சிட்டு இருந்தாரு. செல்வா உடனே போய் அந்த முனிவரோட கால்ல விழுந்து கும்பிடுறாரு. ஐயா, நீங்க யாரு? எங்க இருந்து வர்றீங்க? எங்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஸ்ரீபுரத்துல இருந்து வர்றேன்ப்பா. காசி பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்க என்னோட ஆசிரமம் இருக்கு. அது சரிங்கய்யா. நீங்க இதுக்கு முன்னாடி உங்க மூக்க திறந்து மூடிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஆகாயத்தை பார்த்து கும்பிடு போட்டீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஐயா? அது மூக்க மூடுறது இல்லப்பா. காத்த ஒரு மூக்கு வழியா உள்ள இழுத்து இன்னொரு மூக்கு வழியா வெளியே விடுவேன். அத பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. நான் மேல ஆகாயத்தை பார்த்தது அந்த கடவுளை. நான் அவரை பார்த்துதான் கைய தலைக்கு மேல தூக்கி வணங்கினேன். அப்படின்னா உங்களுக்கு ஆகாயத்துல கடவுள் தெரிஞ்சாரா? அப்படின்னா நீங்க தினமும் கடவுளை இப்படிதான் பாக்குறீங்களா? இப்படி யார் பண்ணாலும் கடவுளை பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா. பக்தி அக்கறையோட யாரு அப்படி செய்றாங்களோ அவங்களுக்கு கடவுள் தெரிவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த முனிவரு கண்ணையும் மூக்கையும் நல்லா மூடிக்கிட்டு காத்த அடைச்சு வச்சு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா கடவுளை பார்த்தேங்கிறாரு. அதே மாதிரி நாமளும் செஞ்சா எனக்கும் கடவுள் தெரிவாரா? எதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு நாமளும் போய் அந்த தண்ணியில குளிச்சுட்டு அந்த முனிவர் செஞ்ச மாதிரியே செஞ்சா கடவுள் தெரியறாரா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. அப்ப முனிவர் எந்த விதமா மூச்சை இழுத்து காத்த உள்ளிழுத்துட்டு அடைச்சு வச்சுட்டு எந்த பக்கம் காத்த வெளியே விட்டாரோ செல்வாவும் அதே மாதிரி பண்றாரு. என்னது இது? நான் இவ்வளவு நேரம் இத பண்ணியும் எனக்கு கடவுளே தெரியல. ஒருவேளை அந்த முனிவர் மாதிரி நான் பண்ணலையே என்னமோ. இப்படி இல்லன்னு நினைக்கிறேன். முழுசா மூக்க மூடிக்கிட்டு காத்தையே விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி செல்வா காத்த கொஞ்சம் கூட வெளியே விடாம மூக்க பலமா மூடி வச்சுக்கிட்டு உக்காடுறாரு. இத பார்த்த ராதா கிருஷ்ணன், பாத்தீங்களா கிருஷ்ணா, உங்க பக்தர் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவனுக்கு இன்னும் ஆயுள் இருக்கு. இவன் இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி மூச்சை பிடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் மரணம் தான் கதி. அதனால நான் அவன் கண்ணுல படணும். எத்தனையோ பேர் உங்களுக்காக எவ்வளவோ தவம் பண்ணாலும் போகல. அந்த பையன் அப்படி உக்காந்த உடனே தரிசன பாக்கியம் கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. அவனோட அப்பாவித்தனம், என்ன பாக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் செல்வா முன்னாடி வந்து நிக்கிறாரு. செல்வா அப்பவும் கண்ணை மூடிக்கிட்டு மூக்க மூடிக்கிட்டே இருப்பாரு. செல்வா, கண்ணா செல்வா, நீ என்ன பாக்கணுங்கிறதுக்காகத்தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் வந்துட்டேன். நான் தான் உன்னோட கடவுள் ஸ்ரீகிருஷ்ணன். நீ கடவுளா? நீ கடவுளோ இல்லையோ, நான் உன்னை எப்படி நம்புறது? நான் கடவுள்னு உனக்கு எப்படி நிரூபிக்கிறது சொல்லு. அந்த முனிவரை நான் இங்க கூட்டிட்டு வரேன். அந்த முனிவர் வந்து உன்னை கடவுள்னு சொன்னா அப்புறம் நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவர் உன்னை பாத்திருக்காருல. நான் உடனே போய் கூட்டிட்டு வரேன். இரு. சரி, போயிட்டு வா. அப்படின்னா நான் போய் திரும்ப வர வரைக்கும் நீ இங்கேயே இருக்கணும். எங்கேயும் போக கூடாது, சரியா? நீ திரும்ப வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். எங்கேயும் போக மாட்டேன். நீ என்னமோ எனக்கு தெரிஞ்சவன் கிடையாது. உன்னை எப்படி நம்புறது? என் முதலாளி கூட சொல்லுவாரு நீ எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கன்னு. இங்க வா. நீ எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு உன்னை இந்த மரத்துல கட்டி போட்டுடுறேன். அப்படின்னு சொல்லி செல்வா ஸ்ரீகிருஷ்ணரை மரத்துல கட்டி போட்டுட்டு அந்த முனிவரை கூட்டிட்டு வரதுக்காக போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த முனிவர் செல்வா கண்ணுல படுறாரு. இங்க பாருங்க சாமி, உங்களதான். நீங்க என் கூட ஒரு தடவை இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச இடத்துக்கு வரணும். உங்ககிட்ட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. யாரோ என்ன ஏமாத்துற மாதிரி தெரியுது சாமி. இப்ப மறுபடியும் என்னால அவ்வளவு தூரம் வர முடியாதுப்பா. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு. உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் உங்கள மாதிரியே மூக்க மூடிக்கிட்டு நீங்க பண்ண மாதிரியே பண்ண. ஒருத்தர் என்கிட்ட வந்து இதுக்கு